கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி நியூஸ் ஊழியத்தின் மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் அடியேன் மனதார வாழ்த்துகிறேன். தேவன் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தபடி இந்த மாதம் முழுவதும் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்து கொண்டே இருப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்துடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவா 3:5 வேதம் சொல்கிறது, யோசுவா ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம், அதிசயம், விடுதலை, ஆசீர்வாதம், சுகத்தை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் ரொம்ப நாள் ஒரு குழப்பம், ஒரு காரியம், ஒரு கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கலாம். நீண்ட நாட்களாக என் விடுதலைக்காக, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய அற்புதத்துக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் நான் எதிர்பார்க்குற காரியத்தில் தேவன் அற்புதம் செய்யாமல் இருக்கிறாரே, ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் கொடுக்காமல் இருக்கிறாரே, எனக்கு ஒரு விடுதலை ஆசீர்வாதம் கொடுக்காமல் இருக்கிறாரே, ஒருவேளை உள்ளத்தை கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வி கூட எழுப்பலாம். ஆனால் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வேதம் சொல்கிறது நம் தேவன் அதிசயமானவரா. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதத்தின் தேவன். ஆனால் ஆண்டு சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுவிட்டது இதே போல தான் அற்புதம், ஆசீர்வாதம், விடுதலை, ஒரு அதிசயம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க எதிர்பார்த்த அற்புதம் அங்கே செய்யாதிருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குற அற்புதம் செய்யலை, எதிர்பார்க்குற விடுதலை, அதிசயம் கிடைக்கல? ஆனால் அவங்க அற்புதத்துக்கு தடை கர்த்தர் அல்ல, அவங்க பாவமாக இருந்தது. அதில் தான் ஆண்டவர் தன் ஊழியக்காரங்கள சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கை உங்களுக்கு அற்புதம் செய்யாதபடிக்கு, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்டு அதிசயம் செய்யாதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாயில்லை. உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் மீறுதல்கள், உங்கள் தப்பிதங்கள் தடையாக இருக்கிறது. அதில் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் எவ்வளோ முக்கியமோ, அதிசயம் எவ்வளோ முக்கியமோ, விடுதலை, ஆசீர்வாதம், சுகம் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்காம, நீங்கள் பாவத்தை விடாமல், ஆண்டவர் பிள்ளையா முழுமையாக எனக்கு திரும்பாமல், கடவுள்கிட்டேருந்து, ஏசப்பாட்டேருந்து நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அற்புத தடை ஏசப்பா இல்லை, உங்கள் பாவங்கள். அதில் தாண்டி சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன பாவம் இருக்கிறது, என்ன அசுத்தம் இருக்கிறது, ஆண்டவர் விரும்பாத என்ன காரியத்துக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் இதயத்தில் நீங்கள் இடம் கொடுத்துக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளே, நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்யணுமா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க, அந்த அசுத்தத்தை விட்டு வெளியே வாங்க, நான் விரும்பாத அருவருக்கிற காரியத்தை விட்டு வெளியே வாங்க. நான் உங்கள் நடுவில் அற்புதம் செய்ய போகிறேன். அதில் அன்பு சகோதரா, சகோதரி, நீங்கள் பாவத்தில் இருக்கிற மட்டும், அசுத்தத்தில் இருக்கிற மட்டும், தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காத மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கி ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்களை பரிசுத்துக்கு அர்ப்பணித்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறாரு. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த டெய்லி ஷோ மூலிமா உங்களோட வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, பாவத்திலேருந்து, அசுத்தத்திலேருந்து, அப்பா நீங்கள் விரும்பாத காலத்துலேருந்து விட்டு வெளியே வராங்களோ, அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் மன்னித்து அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்க எதிர்பார்க்குற அற்புதம், எதிர்பார்க்குற விடுதலை, எதிர்பார்க்குற சுகம், எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் இந்த டெய்லி ஷோ மூலம் பார்க்குற கேட்குற அத்தனை பெருமையிலும் உண்டாக்கப்படியாக ஜெபிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.